கத்திரிக்காய்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாக சேலடில் அப்படி தான் நான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் ஒரு பொரியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். இது சும்மா பொரியல்னு சொல்லக்கூடாதுங்க, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. நான் இங்கே சாம்பார் வெள்ளரின்னு சொல்லக்கூடிய வெள்ளரி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பொரியலுக்கு ஏற்றாற் போல். நான் இங்கே தோலெல்லாம் நீக்கிட்டு விதையெல்லாம் நீக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வெயிலில் காய போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்ஸுக்கெல்லாம் போட நல்லாயிருக்குங்க. பார்த்திங்கன்னா நான் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடுறேங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இதோட சேர்த்திடுறேங்க. கடுகும் சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்ததான் ஒரு 4-5 பல் பூண்டு பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இடிக்கிற போல் தோலோடு இடித்து வச்சு அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்திடுறேங்க. அடுத்ததாக 2 வரமிளகாவும் கிள்ளி சேர்த்தி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் 1 கூடவே சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால நான் வரமிளகாய் மட்டும் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலையும் இதோடவே சேர்த்தி வதக்கி விட்டுருந்தாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்திடுறேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கைப்பிடி போல் நல்ல பொடியாக அரிஞ்சிட்டு அதோடு சேர்த்திடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, வதங்கினா போதும். அடுத்ததான் நான் இங்கே வெள்ளரியை சேர்த்திடுறேங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரி பார்த்திங்கன்னா அது 1.5 கிலோ போல் இருக்குது, அவ்வளவும் சேர்க்க வேண்டாம். அதனால் நான் 3/4 மட்டும் பொரியலுக்கு எடுத்துகிட்டு 1/4 மோர் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க. வெள்ளரி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் இந்த வெள்ளரியை செய்ய மாட்டாங்க, எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால இது போல் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதோட மஞ்சள் பொடி சேர்த்திடுறேன் கலருக்காக. இதை ஒயிட் கலர்லேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு எல்லோவாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் இங்கே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் போல் மட்டும் நான் இதுக்கு தண்ணி சேர்த்திடுறேங்க. இது பார்த்திங்கன்னா நீர் காய்ங்கிறதுனால இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. அதனால 1/4 டம்ளர் போல மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பாதி வேக்காடு ஆகிருக்கும். அப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் உப்பு சேர்த்திடலாங்க. முதலே சேர்த்திட்டோன்னா உப்பு அதிகமாகிடும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கோம், ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு வேக விடலாங்க. திரும்பவும் ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த வெள்ளரி பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா குருமிளகு தூள் கூட நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவராக வேணும்னா மேகி மசாலா அது போல் கூட சேர்க்கலாங்க. அடுத்ததாக நான் இங்கே துருவிய தேங்காவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இந்த தேங்காய் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதாவது இந்த வெள்ளரியோடு சேர்த்து நல்லா பரட்டி கொடுத்துடுங்க. இல்லை நீங்கள் அப்போவே மதியமே சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்ருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயோட பச்சை ஃப்ளேவரோட அந்த வெள்ளரியை சாப்பிடும்போது சொல்லவே வேணாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதா இருந்தால் மட்டும் நீங்கள் நல்லா வறுத்து விட்டுருங்க. கடைசியாக கருவேப்பிலையை தூவிடுறேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்கிறதுனால. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான குளிர்ச்சியான
வெள்ளரி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த வெள்ளரி பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.